Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வார ஜியோபாலிட்டிக்ஸ் அப்டேட்டில் வழக்கம் போல் நம்ம திரும்பி ஈரான் இஸ்ரேல் தான் கான்ஃப்ளிக்ட் பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக இஸ்ரேலில் இத்தனை நாளாக கவனிச்சிங்கன்னா அவங்களோட ஏமே என்னென்னா எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கிட்டையும் ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடாது. வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அது இஸ்லாமிக் பாம் அப்படின்னு வச்சு இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் தோன்ற அவங்களுக்கு மெயினாக அவங்களோட கருத்தாகவே இருக்குது. அவங்களோட இதான் இஸ்ரேலை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு பொதுவாக வாழ்வா சாவா அப்படிங்கிறது தான் எப்போவுமே அவங்களோட இதுவாகவே இருந்திருக்கு. ஏன்னா எப்போ 1948 இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்களோ அப்பத்துலேருந்தே பார்த்தோம்னா எப்போவுமே சுற்றிலும் பார்த்தோம்னா எனிமி அரப் கண்ட்ரிஸ் சண்டை போட்டு தான் மேலே வந்தாங்க. திரும்பி பார்த்தோம்னா அவங்கக்கிட்டமே நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் மற்ற கண்ட்ரி கிட்ட இருந்ததுன்னா பேராபத்துன்னு தான் எப்பவுமே கருதுறாங்க. ஸோ இப்போ ஈரானோட கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கு. அப்போ இன்னொன்று எல்லாரும் கேள்வி என்ன வரும்னா ஏன் பாகிஸ்தான் கிட்ட ஏன் பாம் ஏன் விட்டு வச்சாங்க அப்படிங்கிறது தான். இது நல்ல கேள்வி தான். இது இப்போ 1978 இந்த கேள்வி இஸ்ரேலுக்கு வந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா இந்திரா காந்தி 1974 போக்ரானில் நியூக்ளியர் பாம் வச்சாங்க. அது வெடித்த உடனே பார்த்தா எல்லா கண்ட்ரிஸுமே பயந்து போயிட்டாங்க. ஏன்னா அப்போ தாராப்பூர் மகாராஷ்டிராவில் இருந்தது. ப்ளஸ் ராஜஸ்தான் நியூக்ளியர் இது இருக்குது, ரியாக்டர் இருக்குது. ஸோ அங்கே எல்லாமே இதில் எல்லாமே பார்த்தோம்னா ஃபாரின் கொலாபரேஷன் தான் செயல்பட்டு இருந்தது. ஸோ இந்தியா நியூக்ளியர் பாம் வெடித்த உடனே எல்லா கண்ட்ரிஸும் பயந்து போய் திரும்பி இதே வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்தியாவுக்கு ப்ரெஷர் வந்தது, என்பிடி சைன் பண்ணணும், சிடிபிடி சைன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்தியா பாம் வச்ச உடனே பாகிஸ்தானுக்கு உடனே பயம் வந்துடுச்சு. அப்போ 1970s அவங்களை பொறுத்தவரை எப்பவுமே இந்தியா எனிமையாக தான் கருதுறாங்க. அவங்களோட நோக்கமே இந்தியாவை அழிக்கிறதானே ஒழிய தாங்க நல்லா இருக்கணுங்கிற ஏமே கிடையாது. ஆனால் இதை கவனிச்சு பார்த்தோம்னா இந்த எல்லா இஸ்லாமிய நாடுகளுமே பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸை அழிக்கிறதுலாம் இருக்காங்களே தாங்க நல்லா இருக்கணுங்கிற ஏம் இருக்கிற மாதிரியே தெரியல. ஸோ திரும்பி வருவோம், இந்த பாகிஸ்தான் விஷயத்துக்கே வருவோம். ஸோ அவங்க நியூக்ளியர் வச்சு கஹூட்டாவில் ஆரம்பித்தாங்க நியூக்ளியர் ரியாக்டர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கஹூட்டா ரியாக்டர் வந்த போது பார்த்தோம்னா அப்போ இந்திரா காந்தி பவர்லேருந்து போயிட்டாங்க. இந்திரா காந்தி கிட்ட என்னமே பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா பார்த்தோம்னா அவங்க ஆரம்பிச்சு எல்லா பிரச்சனையுமே அவங்க தீர்க்காம போயிட்டாங்க. ஸ்ரீலங்கன் ப்ராப்ளமும் பார்த்தோம்னா அவங்க துவைக்கிறது அவங்க தான். அதுக்கப்புறம் வருவோம், இந்த முதல்ல முடிப்போம், இதை பற்றி பேசுவோம். ஸோ இந்த 1970s அவங்க பாம் வச்ச உடனே பாகிஸ்தான் கஹூட்டா ரியாக்டர் ஏக்யூக்கான வச்சு ஆரம்பித்த உடனே இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய கன்சர்ன் வந்தது. அப்போ எப்படி இந்த பாம் வச்சு டெஃபினட்டாக தனக்கு எதிராக செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அதை அழிக்கணும்னு மூவ் பண்ணாங்க. அப்போ இஸ்ரேல் அப்போ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா அப்போலாம் இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு பயங்கர தூரம் அதிகமாக இருக்குது. ஸோ ஈரான் பாகிஸ்தான் 2500 கிலோமீட்டர் இருக்குது, இப்போ கூட ஒரு 1000 கிலோமீட்டர். ஸோ 3500 கிலோமீட்டருக்கு அவங்க போய் அப்போ ஏர்கிராஃப்டில் போய் அவங்க பாம் போட்டு திரும்பி வர ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் இந்தியாவோட உதவி தேவைப்பட்டது அவங்களுக்கு. நாங்கள் வந்துடுறோம், உங்கள் சார்பாக நாங்கள் அது மேலே பாமை போட்டுடுறோம், பட் ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் டு ரீஃபியூல் அவர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ மொரார்ஜி தேசாய் தான் பிரைம் மினிஸ்டர் வந்தார். அவரை பொறுத்தவரை வாட் எவர் இந்திரா காந்தி டிட் அகைன்ஸ்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஏமா. அப்போ எதிரி எல்லாமே அவங்க ராவே அவரை அழிச்சார். அப்போ மொரார்ஜி தேசாய் ரா இந்திரா காந்திக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சந்தேகம் இருந்ததுனால ராவே அவர் டிஸ்பேண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருந்தார் மொரார்ஜி தேசாய். ஸோ இதை நடுவில் இந்த மாதிரி ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு மொரார்ஜி தேசாய். அதனாலே பார்த்தோம்னா தப்பிச்சது பாகிஸ்தான் கஹூட்டா ரியாக்டர். கஹூட்டா கிட்டத்தட்ட இஸ்லாம் பக்கத்தில் இருக்கு, அங்கே தான் இஸ்லாமிக் பாம் தயாரிக்க போகிறோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பண்ணாங்க. ஏன் அப்புறமா இஸ்ரேலை செயல்படுத்தலை அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவோட அஷூரன்ஸ் கிடச்சிது அவங்களுக்கு. இப்பவும் பார்த்தோம்னா பாகிஸ்தான் கிட்ட பாம் இருக்கே ஒழிய அது ஃபுல் கண்ட்ரோல் எல்லாமே அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. கவனிச்சிங்கன்னா ஏன் திடீர் சிந்தூர் 1 திடீர்னு நின்று போச்சு பார்த்தோம்னா இந்தியா தெரிஞ்ச தெரியாமல போய் அந்த இதில் போய் கரீனா ஹில்ஸில் போய் அடிச்சிட்டாங்க போய் பாமை. இப்போலாம் நூற்கான ஏர்பேஸையும் அடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் அண்டர் கிரவுண்டில் கெப்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் பாகிஸ்தான். அதுதான் அமெரிக்காவுக்கு பயம் வந்துச்சு. ஏன்னா அது இன்னொரு ஒரு சேனலில் பத்தவழ சொன்னாங்கன்னா இந்த எல்லா இந்தியாவுக்கும் சில பாகிஸ்தான் போத் ஆஃப் தெம் எவ்ரி இயர் தே ஹவ் டு எக்ஸ்சேஞ்ச் லெட்டர்ஸ். இந்த மாதிரி இங்கெங்கே பாம் இருக்குன்னு சொல்லி சொல்லலாமா. அப்படி இந்த இடத்துல we have kept our நியூக்ளியர் வெப்பன்ஸு ப்ளஸ் இது ரியாக்டர்ஸ் இருக்குது எங்கே. ஏன்னா மெயினாக எனி வார்ஃபேரில் பாம் போடும்போது யூ ஷுட் ஆக்சிடென்ட்லி பாம் த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்னு அண்டர்ஸ்டாண்ட் 2 பேருக்குமே இருக்குது. இப்போவும் பார்த்தோம்னா பாகிஸ்தான் சென்ட் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் அகேன்ஸ்ட் இந்தியா. they didn't try to attack the nuclear reactors. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்போ சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க பாகிஸ்தான். இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. திருடனுக்கு தேள் கொட்டின கதையாயிடுச்சு பாகிஸ்தானுக்கு.
அதனால தான் வந்து அமெரிக்கா வந்து இன்டர்வியூன் ஆனாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ஆல் த நியூக்ளியர் சீக்ரெட்ஸ் இன் பாகிஸ்தான் ஆர் ரிசோர்சஸ் கண்ட்ரோல் பை அமெரிக்கா ஒன்லி. சின்ஸ் அமெரிக்கா ஹோல்ட்ஸ் ஆல் தி எஸ்எஸ், இஸ்ரேல் இஸ் கீப்பிங் குவைட். அதுதான் மெயின் ரீசன். இல்லாட்டி எப்போ இஸ்ரேலாம் திரும்பி பாம் பண்ணியிருப்பாங்க, எப்படியாவது வந்து பண்ணியிருப்பாங்க. சின்ஸ் அமெரிக்கன் அஷூரன்ஸ் இஸ் தேர், they didn't bomb the Pakistan nuclear reactor. That's why தப்பிச்சு the Pakistan. எப்போ இஸ்ரேல் வந்து பாகிஸ்தானே வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இஸ்லாமிக் பாம் வச்சிருக்கூடாதுங்கிறது அவங்களோட எப்பவுமே இதுவாகவே இருக்கு, அவங்களோட கோட்பாடாகவே இருக்கு. ஈரான் கூட பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முந்தி அவங்க வந்து சைன் பண்ணாங்க ஒபாமா பீரியடில், நாங்கள் வந்து பாம் தயாரிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் கூட வந்து சீக்கிரட்டாக வந்து ப்ராசஸிங் சொல்லிட்டு இஸ்ரேல் கண்டுபிடிச்சிட்டாங்க ட்ரம்ப் பீரியடில். ட்ரம்ப் லாஸ்ட் டைம் பிரசிடெண்ட்டாக வந்தபோது சீக்கிரட்டாக போய் கிட்டத்தட்ட 500 கேஜிக்கு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிருக்காங்க, சிடி ரெடி பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இஸ்ரேல் இந்த மாதிரி பாம் சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க, இவங்க தயார் பண்ணுறாங்க. ஈவன் தோ தே சைன்ட் த டீல், தே ஆர் நாட் கீப்பிங் தட் வேர்டு. கையெழுத்து போட்டால் கூட வந்து அவங்க வந்து அதை வந்து இது பண்ணல, சீக்கிரட்டாக வந்து ஸ்டில் தேர் ட்ரைங் டு ப்ரொடியூஸ் பாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து நியூக்ளியர் பாம்பில் வந்து பார்த்தோன்னா 3 காம்பனண்ட் இருக்குது. இட் இஸ் நாட் ஈஸி டு ஜஸ்ட் சும்மா போய் பாமை தயாரிச்சு சும்மா உருட்டு போய் போட முடியாது. பாமை பற்றிக்கு ஒரு பாமை வந்து இது பண்ண டெலிவரி பண்ணணும் அப்படின்னா மெக்கானிசம் 3 மெக்கானிசம் ஒன்று உண்டு. ஒன்று நியூக்ளியர் ஃபிஷன் ப்ளஸ் அந்த ஃபியூஸு ப்ளஸ் டெலிவரி மெக்கானிசம் 3 வேணும். ஒன்று தீயை பற்ற வைக்கணும், ப்ளஸ் அந்த நியூக்ளியர் இது வேணும், யுரேனியம் வேணும், ப்ளஸ் வந்து தூக்கின்னு போகிறதுக்கு வெஹிக்கிள். இந்த சிஸ்டம் வந்து ஃபுல்லாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதை வந்து ஒன்லி இந்தியா, யூஎஸ்ஏ, ரஷ்யா, சைனா ப்ளஸ் யூகே, ஃப்ரான்ஸ். இவங்கள்ட்ட தான் வந்து இந்த மெக்கானிசம் ஃபுல்லாக இருக்குது, ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்குது இவங்கள்ட்ட தான். பட் ஈவன் யூகே இஸ் நாட் ஃபுல்லி இது ரெடி. பட் ஃப்ரான்ஸ் கிட்ட டெலிவரி மெக்கானிசம் எல்லாமே இருக்குது. இமீடியட்லி தே கேன் அசம்பிள் அ வெப்பன், புட் இது நியூக்ளியர் ஃபிஷன் மெட்டீரியல் அப்படியே போட்டு டெலிவரி பண்ணி பாம்பா போட்டுடலாம் ஈஸியாக. மற்ற எந்த கண்ட்ரிஸ் கிட்டையும் கிடையாது இப்போதைக்கு, இந்தியா கிட்ட தான் இருக்குது டெவலப்பிங் நேஷன்ஸில். ஸோ அதை தான் வந்து இவங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சின்ஸ் ஈரான் இஸ் கான்ஃபிடன்ட், பிகாஸ் சின்ஸ் பார்த்தீங்கன்னா மிசைல்லாம் போட்டிருக்காங்க, 2500 கிலோமீட்டருக்கு போய் மிசைல் போய் வெடிக்குது. ஸோ தே ஹேவ் மெக்கானிசம் இருக்குது, போய் ஃபிட் பண்ணணும் அவங்க, அதுதான் பாக்கி. இப்போ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 93% என்ரிச் பண்ணிட்டாங்க யுரேனியம். அதனால தான் வந்து இஸ்ரேல் வந்து பயந்து போய் தான் வந்து போன வாரத்துலேருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் பிகமிங் மோர் அ வார் ஆஃப் அன் அட்ரிஷன். Now Israel is bombing the hospitals. Sorry, Iran is bombing the hospitals in Israel. அப்படிங்கிற போது இன்னும் வந்து இந்த வார் வந்து இப்போ இது இன்னும் மட்டமாக தான் போகணும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ மெயினாக பாகிஸ்தானை பாம் பண்ணாததுக்கு காரணம் இஸ்ரேல் வந்து இதான் ரீசன். அமெரிக்கன் அஷூரன்ஸ் இருக்குது அண்டர்லைனில். அந்த ஒரு இதில் தான் வந்து இஸ்ரேல் வந்து கவனம் இருக்காங்கன்னு தான் தோணுது. பட் இன்னும் வந்து அடுத்து தானே வருவாங்கன்னு தான் தோணுது இப்போதைக்கு. இந்த வார் முடிஞ்ச உடனே என்னென்ன இது இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளில வரும், விஷயம் ஒவ்வொன்றா வரும். அப்போ தான் நம்ம பார்ப்போம். ஜெய் ஹிந்த். இஸ்ரேல் எதிர்பார்க்கும் சுலப வெற்றி கிடைக்குமா ஈரானுக்கு எதிராக? அனைவருக்கும் வணக்கம். அடுத்த ஜியோபாலிட்டிக்ஸ் அப்டேட் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈரானை வந்து பதிலுக்கு மிசைல்ஸ்லாம் விட்டுட்ருக்காங்க இஸ்ரேல் மேலே, டார்கெட்டும் அடிச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபாங்கிறது நல்ல பெரிய போர்ட்டு வந்து இஸ்ரேலில், அங்கேயே வந்து போய் அடிச்சிட்டாங்க ஈரானு. அதுக்கு மேலே டெலவேவி இந்த மாதிரி பில்டிங்ஸ்லேயுமே போய் அடிக்கிறாங்க. ப்ளஸ் மக்கள்லாம் வந்து பங்கர்ஸ்குள்ளே போய் ஒளிய வச்சுட்டாங்க. பட் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தோம்னா இஸ்ரேலும் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் கண்ட்ரோலிங் த ஸ்கைஸ் ஆஃப் ஈரான். ஈரானோட ஸ்கைஸ் ஃபுல்லாக கண்ட்ரோலுமே வந்து இஸ்ரேல் கிட்ட தான் இருக்குது. ஸோ இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு வந்து சாட்டிஸ் வந்து இது பண்ணுறாங்க, பாம் போட்டுட்ருக்காங்க. அதுதான் வந்து நிஜமாகவே வந்து பெரிய தலைக்குனிவு தான் ஈரானுக்கு. ஏன்னா டோட்டலாக வந்து அவன் ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸு எல்லாமே வந்து இதுவாக செயலேருந்து போயிடுச்சு. சைனாவை நம்பி டெஃபினட்டாக கெட்டாங்க ஈரான் தான் சொல்லணும். டெஃபினட்டாக சைனீஸ் வெப்பன்ஸ் எல்லாமே வந்து பல்பு வாங்கிடுச்சு இந்த போரில். இங்கே பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லேயுமே பார்த்தோம் நம்ம, அதே மாதிரி இங்கேயுமே வந்து போரில் வந்து ரெண்டுத்துக்கு காமன் என்னென்னா பார்த்தோம்னா வந்து பாகிஸ்தான் அண்ட் ஈரான் ரெண்டுத்துக்குமே காமன் என்னென்னு பார்த்தோம்னா சைனீஸ் வெப்பன்ஸை வந்து நம்பி 2 பேருமே வந்து சேர்ந்து வச்ச மாதிரி பல்பு வாங்கிட்டாங்கன்னு தான் தோணுது. ஸோ ஈரான் இது இஸ்ரேல் வந்து பார்த்தோம்னா இஷ்டத்துக்கு வந்து மிசைலில் விட்டுட்ருக்காங்க ஈரான் மேலே. பட் ஈரானை பணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஈரான் வந்து பெரிய நாடு, ப்ளஸ் இஸ்ரேல் வந்து சிறிய நாடு. இஸ்ரேலை பொறுத்த தற்காப்பு அப்படிங்கிற அளவில் வந்து அவங்க பண்ணது வரைக்கும் உலகம் வந்து கவனம் இருக்கும். ஸோ ஈரானோட இதை வந்து பில்டிங்ஸு மக்கள்லாம் வந்து அழிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னும் போது எல்லா கண்ட்ரிஸுமே வந்து அதை வந்து இது பண்ணலாம். அமெரிக்காவே வந்து அதை எதிர்க்கலாம். நான் இதுக்கு முந்தையே வந்து கவனிச்சிங்கன்னா அந்த ஈரானோட அதிபரே வந்து போட்டு தள்ளிடலான்னு இஸ்ரேலில் வந்து முனைஞ்சது. அது ட்ரம்ப் நான் தடுத்துட்டேன் அப்படின்றாரு. பட் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கலை அப்படிங்கிறாங்க. பட் 2 பக்கமுமே வந்து எதுன்னு தெரியல, உண்மை தெரியல, கடைசியில் தான் தெரியும் நமக்கு. ஆனால் வந்து அமெரிக்காவை பொறுத்தவரை somebody should be there to sign any agreement.
ஸோ இப்போதைக்கு ரெஜீமோட ஃபஸ்ட் ரெஜீம் தான் என்ன பண்ணுறது? இப்போ ஈராக்கில் தான் நடந்தது. ரெஜீம் சேஞ்ச் பண்ணாங்க. சதாம் ஹுசேனை வந்து போட்டு விட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் போல் அமெரிக்கா திண்டாடினாங்க ஈராக்கில். கிட்டத்தட்ட இங்கிலீஷ் சொல்லுவாங்க குவாக் மேயர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய இக்கட்டில் போய் மாட்டிக்கினாங்க ஈராக்கில். எப்படியோ வந்து ஆட்சியை வந்து ஒப்படைச்சிட்டு ஓடி வந்துட்டாங்க அமெரிக்கா. ஸோ அதே மாதிரி சூழ்நிலை வந்து ஈரான்லேயும் வரலாம். மொரோவர் ஈரான் வந்து இன்னும் பெரிய கண்ட்ரி. ஸோ இது மாதிரி ஒரு எதிர்ப்பு ஆளுங்க வரும்போது ஈஸியாக வந்து அணி திரட்டலாம். ஸோ இதில் வந்து ஈஸியாக வந்து இதை வந்து யூதர்கள் வர்சஸ் முஸ்லீம்ஸ் அப்படின்னு வந்து இவங்க ஈரான் திருப்பி விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வரக்கூடாதுங்கிறது தான் வந்து அமெரிக்காவோட இதுவாகவும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துன்னா அமெரிக்கா வந்து சப்போர்ட் முடியாது இஸ்ரேலுக்கு. வேணால் யூஎனில் வேணால் வீட்டோ போடலாம் வழி வேறு வந்து தரையில் வந்து இறங்கி பண்ண முடியாது. இன்னொன்று பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்து தெளிவாக இருக்கார். அமெரிக்கன் ட்ரூப்ஸ்லாம் வந்து உள்ளே வராது, தேவையில்லாமல் போய் சண்டை போடுறதெல்லாம் வந்து அவருக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து பிஸ்னஸ்மேன். அந்த காலத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்கானிஸ்தான்லேயே வந்து அன்ப்ரொடக்டிவ் வாரம் சொல்லிட்டு வெளில வந்துட்டார் அவர். ஆப்கானிஸ்தானை விட்டு தாலிபான்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு வெளில வந்துட்டார் அவர். அவரை பொறுத்தவரை தேவையில்லாத வார்லாம் வந்து அன்ப்ரொடக்டிவ் வார்லாம் வந்து ஃபைட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதான் அவரோட கருத்தாகவே எப்போவுமே இருக்குது, ட்ரம்ப்போட கருத்து. ஸோ அப்படிங்கிற போது அவர் இந்த மாதிரிலாம் வந்து ஒத்துக்க மாட்டார். ஸோ 2 பக்கமுமே வந்து சேதங்கள் நிறையா ஆகிட்டுருக்கு. இப்போ இஸ்ரேல் பக்கமும் சேதங்கள் ஆகிட்டுருக்கு. அவங்க வந்து சும்மா சொல்லாமல் ஒழிய சேதங்கள் ஆகிட்டுருக்கு. ஈரானை பொறுத்தவரை வந்து பழிவாங்கல் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து போயிட்டுருக்காங்க அவங்க. இப்போ அவங்களாலுமே வந்து தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. இஸ்ரேலை வந்து ரொம்ப இது பண்ணாங்கன்னா ரிஃபைனரிலாம் போய் போட்டாங்கன்னா பயங்கரமான இன்னும் லாஸ் ஆகும். இன்னும் பெட்ரோல் வெல்லாம் இன்னும் ஏறும். எல்லா நாடுகளுமே வந்து பாதிக்கப்படும். குறிப்பாக இந்தியா, சைனா எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ சைனா வந்து பாதிக்கப்பட்டு டெஃபினட் சைனாவும் வந்து இன்வால்வ் ஆகும் இந்த வாரில். ஸோ இது வந்து ஒரு பெரிய வேர்ல்டு வார் 3 ரேஞ்சுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க இதை. அப்போ எல்லா கண்ட்ரிஸுமே வந்து 2 பக்கத்தில் தான் ஒரு பக்கத்தை சேர்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. பட் அந்த அளவு மோசமாக போகாதுன்னு தான் நினைக்கிறோம் நம்ம. ஏன்னா கூடிய சீக்கிரம் வந்து ஈரானும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சமாதான பேச்சு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படி இப்படி வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஸோ இஸ்ரேலை பொறுத்த நாங்கள் நோக்கங்களாக நிறைவேறிடுச்சு. இன்னொன்று ஒன்று தான் பாக்கி இருக்குது. டீப் அண்டர் கிரவுண்டில் ஒரு நியூக்ளியர் வந்து வச்சுருக்காங்க. அதையே வந்து முடிச்சுட்டாங்க. அந்த இதையும் பாம்பு போட்டு முடிச்சிட்டாங்கன்னா இந்த வார் வந்து முடிவுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறமா திரும்பி ஈரான் எல்லாத்தையும் பில்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப 10-15 வருஷத்துக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இஸ்ரேல். ஸோ முன்னையே சொல்லியிருந்தேன், we are kept away, கீதையில் சொல்கிற மாதிரி you are kept away from your goal by a clear path to a lesser goal அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி இந்த விஷயத்தில் வந்து பார்த்தோம்னா இஸ்ரேலோட நோக்கம் வந்து நிறைவேறிடுச்சு. வந்து எல்லாத்தையும் பங்கர்ஸ்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க. எந்த நியூக்ளியர் வெப்பன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ ரெஜீம் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு வந்து ஒரு தேவையில்லாத வேலைன்னு தான் தோணுது. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா வந்து நிறையா பிரச்சனைகள்லாம் வரும் இஸ்ரேலுக்கு. இஸ்ரேல் போய் சின்ன நாடு தான், இஸ்ரேலுக்கு அவங்களுக்குள்ளே பிரச்சனை நிறையா இருக்குது. நெத்தன்யாஹுக்கே வந்து பார்த்தோம்னா இஸ் ரன்னிங் ஒன்லி அ மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. ஸோ அவருக்கே வந்து பிரச்சனை வரும். இப்போ திரும்பி வந்து ஏன்னா வார் முடிஞ்சதுன்னா அவரே பதவி விலக வேண்டியிருக்கும் அவருமே நெத்தன்யாஹு. நேஷனல் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு நெத்தன்யாஹு. ஸோ அப்படிங்கிற போது இது இந்த மாதிரி தொடர்ச்சியாக அப்படியே போச்சுன்னா வந்து அவங்களுக்குமே பாதிப்பு தான் வரும். ஜெயஹிந்த்.